உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நான் பார்க்க போகிறது, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சொல்லி 24 மணி நேரத்திலேயே சவுக்கு சங்கர் அவர்களை வந்து திமுக அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கஞ்சா வழக்கில் வந்து அவர் வந்து நேரில் வந்து ஜாமீன் பெற்றிருந்தார். அவர் வந்து ஆஜராகவே இல்லை, நீதிமன்றத்தில் வந்து கையெழுத்து போடலை அப்படின்ற விஷயத்துக்காக மறுபடியும் அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயந்தான். ஏற்கனவே அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கும் போதே பல நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டது. அவர் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவோ தவறான தகவல்களையோ இல்லை வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளையோ அவதூறுகளையோ நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து ரெட்பிக்ஸ் போன்ற அந்த ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து எந்த ஒரு பேட்டியும் எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது, பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு கண்டிஷன் அடிப்படையில் தான் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கப்பட்டது, அந்த இடைக்கால ஜாமீன். ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அதை மீறி சமூக வலைத்தளங்களில் வந்து செயல்பட்டார், பேசினார், பல்வேறு விஷயங்களை வந்து திமுகவுக்கு எதிராக சொன்னார் அப்படின்றது தான் இப்போ பிரச்சனை. அதில் கூட வாராகி அவர்களை பற்றி சில விஷயங்கள் பேசினார், நில அபகரிப்பை பற்றி பேசினார். பல விஷயங்களை பேசும்போது அந்த விஷயத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சனை பண்ணுவார், அவர் கைது பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேற்றைக்கு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கஞ்சா வழக்கில் வந்து அவர் மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு கைது பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு நிறைய பேர் வந்து விவாத பொருளாக இருக்குது. நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு புரியல, ஆனால் இப்போ வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காரணம் என்னென்னா, சவுக்கு சங்கர் வந்து ஒரு நேர்மையாளராக இருந்தால் ஊடகத்தில் இருக்கவங்க எல்லாரும், பாஜக உட்பட நம்ம எல்லாரும் வந்து அவர் குரல் கொடுக்கலாம். ஆனால் அவர் வந்து திமுக எதிர்ப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் பல்வேறு நபர்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக வந்து செயல்படுறாரு அப்படின்றத பல்வேறு விஷயங்கள் வந்து காமிச்சிருக்கு. அவரே கூட நிறைய இடத்துல ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளை எதிர்க்கும் பொழுது தவறான ஒரு நடவடிக்கையில் நீங்கள் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது, உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்காது. இது வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட் வந்து யாரும் கொடுக்கல. அவர் திமுகவை எதிர்க்கிறேன்ற போர்வையில் இப்போ ஏதோ ஒரு செயல்பட்டார். அவருடைய சொத்துக்கள், அப்புறம் வந்து அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிற ஒரு பெண், அப்புறம் நிறைய அவர் ஊடகத்தில் என்னென்ன பண்ணார், அவரோட ஆஃபீஸ் என்ன நடந்தது, எப்படியெல்லாம் அவரே வந்து கஞ்சா பழக்கத்துக்கு ஆளானவர், அவரும் ஃபெலிக்ஸை என்னென்ன தவறு பண்ணாங்க, அவருக்கு சவுக்கு சங்கருக்கு வந்து எய்ட்ஸ் நோய் இருக்கிறதாக மரியாதைக்குரிய திருச்சி சூர்யா அவர்கள் வந்து வீடியோ ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தார். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நிறைய பெண்களை வந்து சீரழிச்சிருக்கான்ற வீடியோக்களை வெளியிட்டிருக்காரு. பல்வேறு குற்றச்சாட்டுகள் அது வந்து திமுகவின் தூண்டுதல் பேரில் திருச்சி சூர்யா அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. அப்போது சவுக்கு சங்கர் ஒட்டுமொத்தமாக கார்னர் செய்யப்படுகிறார்ன்றது கூட புரியாமல் கூட ஒரு நபர் இருப்பாரா? எனக்கு அது ஆச்சரியம். அப்போ இவ்வளோ தூரம் திமுக வந்து திருச்சி சூர்யா மூலமாக பல்வேறு குற்றச்சாட்டு சவுக்கு சங்கர் பற்றி பல்வேறு வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் திருச்சி சூர்யா சொல்லியிருக்காரு. அது நிறைய ஆதாரப்பூர்வமாகவும் சொல்லியிருக்காரு. நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது. ஒருத்தர் கதையை முடிச்சிருவா அப்படின்றாரு. அவர் சவுக்கு சங்கர் மட்டும் சொல்ல, சீமான் அவர்களை பற்றியும் சொல்லியிருந்தார், ஃபெலிக்ஸ் ஜெரால்டை பற்றியும் சொல்லியிருந்தார். நிறைய பேரை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் அவர் வந்து சமூக வலைத்தளத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார். இப்போ இதெல்லாம் வரும்போது திமுக சவுக்கு சங்கர் அவர்களுக்கும், அப்புறம் இந்த ஃபெலிக்ஸுக்கும், ரெட்பிக்ஸ் ஊடகத்துக்கும், அவர் கூட வேலை செய்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து திமுக கட்டம் கட்டுறாங்க, அவங்கள வந்து மறுபடியும் கைது பண்ணுவாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாத ஒரு சவுக்கு சங்கரா இவர் அப்படின்னு நம்ம கேள்வி வருது. ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் திமுக ஆதரவாளராக இருந்தார். அதற்கு பிறகு நான் தான் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லி பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாரையும் வந்து நமக்கான ஆட்களாக பயன்படுத்தணும், பேச வைக்கணும், அவங்கள வந்து உண்மையின் பக்கம் பேச வைக்கணும். சும்மா வந்து நாத்திகம் பேசுகிறது, கடவுள் மறுப்பு பேசுகிறது, திமுகவுக்கு ஜால்ரா போடுறது, இப்படி மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக தேசியத்தின் பக்கம் வரணும், தேசியமும் ஆன்மீகமும் 2 கண்கள் நினைக்கக்கூடிய பாஜகவுக்கு ஆதரவாக பேசுங்க அப்படின்ற விஷயத்தை வந்து அசைன்மெண்ட் கொடுக்க சொல்லி நான் தான் அண்ணாமலை அவர்கள்ட்ட சொன்னேன். நம்முடைய அன்பு சகோதரர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு சவுக்கு சங்கருக்கு பல்வேறு உதவிகளை வந்து அவர் இதுக்கு முன்னாடி கைது பண்ணும்போதும் பல்வேறு உதவிகள் வந்து செஞ்சார், கேட்டார், விசாரித்தார், எல்லாம் பண்ணார். ஆனால் அதற்கு பிறகு சவுக்கு சங்கர் வெளியே வந்து யாருக்குமே உண்மையாக இல்லை. மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுக்கும் அவர் உண்மையாக இல்லை, அவருக்கு ஆதரவு தந்த அண்ணாமலை அவர்களுக்கும் உண்மையாக இல்லை, என்னுடைய வார்த்தைகளை அவர் மதிக்கலை. ஸோ இவங்க எல்லாரும் வந்து எல்லாரையும் வந்து
ஒரு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்களா மட்டுமே அவர் பார்க்குறாரு. பிசினஸா மட்டும் தான் அவர் பார்க்குறாரு தவிர, கொஞ்சம் கூட உண்மையா இல்ல. ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை, தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு கடமை, ஒரு கண்ணியம் இது எதுவுமே சவுக்கு சங்கர் கிட்ட இல்ல. ஸோ இதனால தான் அவர் வந்து இப்போ கார்னர் செய்யப்படும்போது, திமுக எதிர்த்து பேசுனதுனால, திமுக வந்து நீதிமன்றத்தின் மூலமாகவே அவர் வந்து கஞ்சா வழக்குல அவர கைது பண்ணியிருக்காங்க. ஸோ சவுக்கு சங்கரை இப்ப காப்பாற்றுறதுக்கு யாருமே முன் வரல. அவருக்காக மிகப்பெரிய ஒரு ஒரு அனுதாபமும் இப்போ வந்து ஏற்படல. ஒருவேள சவுக்கு சங்கர் வந்து மனம் மாறி பாஜகவுல இணைஞ்சிட்டாருன்னா, பாஜக அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, காப்பாத்துவாங்க. ஆனால் பல்வேறு பெண்களை சீரழித்த வழக்கு, அப்புறம் கஞ்சா ஒரு பழக்கம் உள்ளவரு. அதற்கு அப்புறம் வந்து நெறைய பேர் ஏமாத்தியிருக்காரு. நெறைய பணம் வாங்கிட்டு இது பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து எய்ட்ஸ் நோய் இருக்கு. அது மாரி விஷயம்லாம் வரும்போது, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆள வந்து பாஜகல சேர்க்கிறதுன்றது மோசமான செயல். ஆனால் அவர் தன்னுடைய செயல்களுக்கு வருத்தம் தெரிவித்து, நான் திருந்திடுவேன். இனிமே இந்த மாரி எந்த தவறும் ஈடுபட மாட்டேன். நான் வந்து பாஜகவுடைய கொள்கையை ஏற்று செயல்படுவேன். நான் வந்து ரொம்ப தவறான பாதைக்கு போயிட்டேன். என்ன வந்து மன்னிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு, அவர் வந்து அன்பு சகோதரர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்ட, அவரு அண்ணாமலை கால்ல விழுந்து நல்லா புரிஞ்சு இந்த வார்த்தைய. அண்ணாமலை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு கேட்டால், நிச்சயமாக பாஜக அவருக்கு பின்னாடி இருந்து உதவிகளை செய்யும் அப்படின்ற உத்தரவாதத்த என்னால குடுக்க முடியும். ஆனா ஒருத்தன் வந்து தவறு செஞ்சுட்டு, நான் தப்பே பண்ணல அப்படின்னு வந்து அத மூடி மறைக்கிற வேலைய திமிருத்தனமா பண்ணா, என்ன யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. நான் அப்படிதான் காசு வாங்கிட்டு பேசுவேன். நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு அசுரத்தனமாக செஞ்சாக்கா, அத வந்து யாரும் ஆதரிக்க முடியாது. அவங்களுக்கு யாரும் உதவியும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சமாச்சும் மக்கள் நலன் இருக்கணும். நீங்க திமுகவை விமர்சிக்கிறீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே, உங்கள வந்து உயர்த்தி பிடிக்க முடியாது. உங்க உதவி செய்ய முடியாது. ஆனா உதவி செஞ்ச எல்லாருடைய முதுகையும் சவுக்கு சங்கர் குத்துறாரு. ஸோ அதுதான் அவர் பண்ற மிகப்பெரிய தவறு. அப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கொஞ்சமாச்சும் திருந்தணும். இதற்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு ஜெயில்ல போய் கஷ்டப்பட்டீங்க. உங்கள கொல்லுவாங்க, கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னு நானே சொல்லியிருந்தேன். அதே மாரி சவுக்கு சங்கர் அவரே வெளிய வந்து சொன்னாரு. என்ன கொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்னு. சவுக்கு சங்கரோட கை உடைக்கப்பட்டத பத்தி கூட அவர் சொன்னாரு. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற சூழ்நிலையில, நீங்க ஒரு சரியான ஒரு முடிவை வந்து சவுக்கு சங்கர் எடுத்திருக்கணும். அவங்க குடும்பத்தில உள்ளவங்களும் சொல்லியிருக்கணும். அவங்களோட தாயார் வந்து இந்த ஆட்கொணர்மெண்ட்லாம் போட்டாங்கல்ல, அவங்க வந்து சொல்லியிருக்கணும். அறிவுரை குடுத்துருக்கணும். யார் அறிவுரையும் அவர் வந்து சொல்லியும் கேட்கலையா? அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயல் தான். ஒரு மனுஷன் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை திருந்தணும். திருந்தலன்னா திருத்தப்படுவார்கள். அப்படி திருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு குடுக்காம, வீம்பு பண்ணா அந்த மனுஷங்க வந்து வாழ்க்கையில தோத்து போயிடுவாங்க. அவங்கள வந்து ஒட்டுமொத்தமா அவங்க கதையே முடிச்சுருவாங்க எதிராளிகள். இதுதான் வந்து அன்றையிலேருந்து இந்த உலகம் தோன்றிய நாள்லேருந்து இதுதான் வரலாறு. அப்போ நாம வந்து சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். சரியான ஒரு விஷயத்துக்காக போராடணும். களத்தில யார் எதிரின்றத தெரிஞ்சுக்கிட்டு, நண்பர்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, களமாடலனா, உங்க எதிர்காலமும் வீணா போயிடும். உங்க வாழ்க்கையும் வீணா போயிடும். உங்க திறமை, உங்க தகுதி, உங்களுடைய விஷயம் எல்லாமே வீணா போயிட்டு, கடைசில நீங்க அடையாளம் தெரியாம அநாத பிணமாக சவுக்கு சங்கர் போயிடுவார் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து திமுகன்றது சாதாரண ஒரு கட்சி இல்ல. மிகப்பெரிய பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. அந்த கட்சிய பத்தி என்ன விட சவுக்கு சங்கருக்கு நெறைய தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தும் ஒரு பெரிய ஒரு ஆள எதிர்க்கும்போது நாம எவ்வளோ நேர்மையா இருக்கணும். நம்ம பக்கம் வந்து குற்றச்சாட்டு வந்துறக்கூடாது. நாம எவ்வளோ நேர்மையா இருக்கோம். அந்த நேர்மை தான் நமக்கான முக்கியமான கேடயமாகவும், ஒரு ஆயுதமாகவும் எதிரியை வெல்லக்கூடிய ஆயுதமாகவும் இருக்கும். மக்கள் சப்போர்ட் நமக்கு இருக்கும். உங்கள பத்தி கேவலமான விஷயங்கள் வருது. நீங்களே ஒரு கேவலமான ஆளுன்னா, திமுக பத்தி கேள்வி கேட்கிற தகுதியை, அடிப்படை தகுதியை சவுக்கு சங்கர் இழந்துட்டார். அதனால மக்கள் செல்வாக்கு அவருக்கு வராது. அவர வந்து யாரும் காப்பாத்த மாட்டாங்க. வெறும் திமுக விமர்சனம் மட்டும் ஒருத்தர் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அப்படி எந்த மக்களும் அப்படி ஏத்துக்க மாட்டாங்க. திமுக விமர்சனம் பண்ற ரசிக்க செஞ்சாலும், அதை கேட்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கா? அவங்கள விமர்சிக்கக்கூடிய தகுதி உள்ள ஆளா நீங்க? நீங்க எவ்வளோ நேர்மையா இருக்கீங்க? நீங்க எவ்வளோ வந்து ஒழுக்கமா நடந்துக்கிறீங்கன்றதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது வந்து சவுக்கு சங்கருக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். சவுக்கு சங்கரோட உயிருக்கே ஆபத்து இருக்குன்றதுல, இந்த முறை வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். மக்களோ, இல்ல ஒரு பத்திரிக்கையாளர்களோ, இல்ல பாஜகவோ, இல்ல அதிமுகவோ யாரும் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வந்து நிக்க போறதில்ல அப்படின்றது தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. ஸோ சவுக்கு சங்கருடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். வாழ்க்கையில வந்து இது போன்ற தவறான மனிதர்களுடைய முடிவு அப்படிதான் இருக்கும்ன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது சட்ட ரீதியா பண்ணலாம். இல்ல சட்டத்துக்கு புறம்பா கூட ஏதாச்சும் நடக்கலாம். அரசியல்ல எதுவும் நடக்கும். அத வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா எல்லாத்தையும் சட்டத்தின் மூலமாக நிறைவேத்துவாங்க. இந்த ராம்குமார்னு ஒரு தம்பி வந்து இறந்து போனான்ல சிறையில, ஒயர்லாம் கடிச்சிட்டு.
அதனால் என்ன ஆயிடுச்சு, யார் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டார் சிறையிலன்னு வந்து நியூஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி சவுக்கு சங்கர் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா, அது யார் என்ன பண்ண முடியும்? அப்போ அவரே போயிட்டு திமுகவுடைய பொறியில மாட்டிக்கிட்டாரு. அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தேவையில்லாத விஷயங்கள் பண்ணா அப்படி தான் நடக்கும். சரி, ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இத பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.